ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு நான் உங்களை அழைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமே 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நடைபெறும் இந்த ஜெபத்தில். இந்த வாரத்தில் நான் எடுத்துக்கொண்ட ஒரு டாப்பிக்கே எல்லாம் கர்த்தரால் ஆகும். ஆமென். ரொம்ப ஒரு மனசுக்கு நிம்மதியான ஒரு டாப்பிக்காக இருந்தது. இதை பார்க்கும்போதே இது என் மனசை விட்டு போகவே இல்லை. எல்லாம் கர்த்தரால் ஆகும். எல்லாமே சொல்லலாமா? ஆன்லைனில் இருக்கிறவங்க சொல்லுங்க. எல்லாம் கர்த்தரால் ஆகும். ஆமென். எல்லாம் கர்த்தராலே ஆகும். அந்த எல்லாம் சொல்லும் போதே எல்லாம்னா அந்த எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டுறணும். நம்ம தூக்கி சுமந்துட்டு இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நம்ம கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவோம், அதை மனசுக்குள்ள சுமந்துட்டு இருப்போம், மைண்டுக்குள்ள சுமந்துட்டு இருப்போம், கையில சுமந்துட்டு இருப்போம், நம்ம எங்கெங்கேயோ எப்படியோ சுமந்துட்டு இருப்போம். ஆனா சுமக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது நம்மளுக்கு பிரயோஜனமே படாது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, எல்லாமே கர்த்தரால் ஆகும். அதுல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. அதாவது சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஸோ எல்லாமே கர்த்தரால் ஆகும் என்று நம்ம சொல்றோம். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாரம் முழுதும் நாம் ஜெபிக்கலாம். இந்த வாரம் முழுதும் ஆண்டவரே என்னால ஹேண்டில் பண்ண முடியல, ஆனா உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். நான் நிறைய நேரங்களில் அப்படித்தான் நான் ஜெபிப்பேன். சில காரியங்கள் எனக்கு முன்பாக டஃப்பா இருக்கும் போது, கஷ்டமாக இருக்கும் போது, ஆண்டவரே இட்ஸ் நாட் பாசிபிள், என்னால முடியவே முடியாது எஸ் சுவாமி, ஆண்டவரே நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, யூ கேன் ஹேண்டில் இட் லார்ட் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு கம்பீரமான சத்தத்தோடு ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு விட்டுருவேன். ஆண்டவரே நீங்க ஹேண்டில் பண்ணிட்டுங்க எஸ் சுவாமின்னு சொல்லிட்டு விட்டனாக்கா, அதுக்கப்புறம் அதை நினைக்கவே மாட்டேன். வேணாம், இது எனக்கு எதுக்கு நான் நினைக்கணும், நான் நினைச்சா எனக்கு ப்ராப்ளம். ஸோ எல்லாமே கர்த்தரால் ஆகும். அல்லேலூயா. ஸோ இந்த முதல் நாளிலே நான் எடுத்துக்கொண்ட இந்த பொதுவான ஒரு டாபிக்கே எல்லாம் கர்த்தரால் ஆகும். ஆனா அதுக்குள்ள நம்ம சில சப் டாபிக்ஸை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஆமென். கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். நம்பர் 1 இன்னைக்கு எடுத்துக்கொண்ட டைட்டில் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். 1 நாளாகமும் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்ப்போமானால், 1 நாளாகமும் 29வது அதிகாரம் 12வது வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. எவரையும் பலப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்ற ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். தாவீது ராஜா, சாலமோன் இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவருடைய கரத்துல அவங்கள பெரிய பெரிய ஆட்சிகளை பண்ணாங்க, பெரிய பெரிய காரியங்களை சிந்திச்சாங்க. கர்த்தர் அவங்கள கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறாரு. சாலமோன்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா, ஞானமும் கிருபையும் உனக்கு தந்திருக்கிற, நீ அதை வைத்து நீ போ, உங்க அப்பா உங்க தகப்பன் செய்த மாதிரி நீ செய்யன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது. ஸோ இதெல்லாம் கொடுக்கிறவரும் கர்த்தர் தான். தயவு செய்து சொல்றேன், நல்ல மனசுல ஏத்திக்கங்க, இது அத்தனையும் கொடுக்கிறவர் கர்த்தரு. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆமென். நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறோம்னாக்கா, எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எத்தனை பேரால சொல்ல முடியும் நான் எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன்ட்டு? இல்ல, கொடுக்கவே முடியாது. சிலதெல்லாம் புடிச்சு வச்சிருப்பீங்க. ஐயோ, நான் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன்னா அவர் சித்தம் இல்லைன்ட்டுவாரு, அதனால எனக்கு பயமா இருக்குது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி இழுத்து புடிச்சு வச்சிருப்பீங்க. உங்களுடைய லவ்வை புடிச்சு வச்சிருப்பீங்க, உங்களுடைய சொத்தை புடிச்சு வச்சிருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறத புடிச்சு வச்சிருப்பீங்க. இல்ல எல்லாமே கர்த்தரால் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்னாக்கா, அந்த எல்லாமே அவரால் தான் ஆகணும். ஆமென். அவரால் ஆகுச்சுனாக்கா அது பிரமாதமா இருக்கும். அவரால் எல்லாமே ஆகுதுனாக்கா அதை தடுக்கிறது கூட யாரால முடியும்? யாருமே வர முடியாது அதை தடுக்க. அவரால தான் ஆகும். எனக்கு இந்த வார்த்தையை பார்க்கும் போது எல்லாமே கர்த்தரால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே கர்த்தரால் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த வசனத்தை பார்க்கும்போது, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அவர் என்ன அழகா பேசுறாரு பாருங்க. உங்க கரத்துல சத்துவமும் வல்லமையும் உண்டு. 12வது வசனத்துல உங்களுடைய நீர் ஆளுகிறவர், அந்த ஒரு வார்த்தையும் பாருங்க, நீர் ஆளுகிறவர், அது கனமும் உம்மாலே தான் வருகிறது, எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் உண்டு. என்ன ஒரு அருமையான வசனம். அவருடைய கரத்துல தான் சத்துவமும் வல்லமையும் இருக்குது. என்ன வல்லமை? எல்லா வல்லமையும் அவருடைய கரத்துல தான் இருக்குது. நான் கேட்கிறேன், என்னைக்குன்னா நம்ம நான் செஞ்சு முடிச்சிட்டேன் பாரு சொல்ல முடியுமா? இல்ல.
அந்த செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன பாடுபட்டிருப்பீங்கன்னு தெரியும். ஆனா அதே கர்த்தர் வந்து செஞ்சாருனாக்கா வேற மாதிரி இருக்கும். கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே சடனா வருவாரு. அப்படியே ஈஸியா நினைச்சே பார்க்கல இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பேசுற அளவுக்கு செஞ்சு முடிப்பாரு. நம்ம செஞ்சோம்னாக்கா ஐயோ என்ன கஷ்டப்பட்டேன், என்ன துன்பப்பட்டேன், ஐயோ எப்படிலாம் நான் கஷ்டப்பட்டேன் அப்படி பல வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். பிரியமானவர்களே, இங்க ஆளுகிறவர் அவர் அவருடைய கரத்தினால செய்கிறாருனாக்கா அவர் ஆளுகிறவர் என்பதை நம்ம அறிக்கை செய்யணும். அந்த அறிக்கை செய்யணும். ஏன்னாக்கா அவரால் தான் முடியும். கர்த்தரால தான் முடியும். அவர் தான் ஆளுகிறவர். அதே நேரத்துல உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டுன்றத அறிக்கை செய்யணும். உங்க கரத்துல தான் ஏசப்பா, உங்க கரத்துல தான் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் உம்முடைய கரத்தினாலே ஆகும். சோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம் இது. உம்முடைய கரத்தினாலே எவரையும் பலப்படுத்தவும் அவர் மேன்மைப்படுத்தவும் அவரால மட்டும்தான் முடியும். ஒருத்தர் உயர்ந்துகிட்டே போறாங்கனாக்கா ஆண்டவருடைய கிருபை அவங்க மேல இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து சமாதானம் இல்லாம தாழ்ந்துகிட்டே போறாங்கனாக்கா, செய்யற காரியெல்லாம் வாய்க்காமே போகுதுனாக்கா ஏதோ சம்திங் ராங்ன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? முக்கியமா விட்டுருங்க, இதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவரே ஒண்ணுமே கைகூடி வரமாட்டுது, நான் என்ன பண்றது? இதோ சொல்றாருல்ல, மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். சோ அவருடைய கரத்தினாலே ஆகும்னாக்கா அழகா செய்து முடிப்பாரு. சோ எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்கல, எதுவுமே எனக்கு நான் யோசிச்சது நடக்கல, என் வாழ்க்கையில இது கைகூடி வரமாட்டதுன்னா அவருடைய கரத்துல விடுங்க. அவருடைய கரத்துல விட்டுக்குனாக்கா அவருக்கு எங்க செதுக்கணும், எங்க வெட்டணும், எங்க அதை ஸ்ட்ரெயிட் பண்ணணும், எங்க நேர்த்தி ஆக்கணும், எங்க அழகுபடுத்தணும் எல்லாமே அவருக்கு தெரியும். சோ நிறைய நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில நம்ம பண்ணுற ஒரு காரியம் என்னன்னாக்கா, நம்ம முந்திரி கொட்டை மாதிரி முந்திப்போம். அண்ணன் நான் செஞ்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பண்றேன், இப்படித்தான் பிடிச்சி வைக்கணும், இப்படித்தான் பண்ணி வைக்கணும். நம்ம கான்சியஸ் சொல்லுங்க. சில நேரத்துல நம்மளுடைய மனசு சொல்லும், எதுக்கு நம்ம தப்பு செய்யறோம்னு சொல்லிட்டு நம்ம மனசு சொல்லும், கண்டிப்பா சொல்லும். ஆனாலும் அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஏத்துக்காம நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல நான் தலையிலன்னா அவ்வளவுதான், ஐயோ நான் வரலன்னா அவள்தான். ஆனா இங்க அழகா சொல்றாரு, அவ்வளவு பெரிய ராஜாக்கள் என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய கரத்தினாலே ஆகுன்றாங்க. அவ்வளவு பெரிய ராஜாக்கள், அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எல்லா பொண்ணு வெள்ளி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஆலயங்களை கட்டுவதற்கு எல்லா வசதியும் கொடுக்குறாரு. ஆனாலும் கடைசியா ஒருவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். சும்மா சொல்லியிருக்கலாம்ல, உம்மால் ஆகும்னு சொல்லிட்டு, உம்முடைய கரத்தினாலதான் ஆகுன்றாரு. சோ எல்லாமே ஆகும்னு சொல்றோம்னாக்கா இன்னைக்கு முதல் நாளுடைய டைட்டிலே கர்த்தருடைய கரத்தினால எல்லாம் ஆகும். உங்க குடும்பத்தை குறித்து பயப்படாதீங்க, உங்க வேலையை குறித்து பயப்படாதீங்க, உங்க ஃபியூச்சரை குறித்து பயப்படாதீங்க, உங்களுடைய படிப்பை குறித்து பயப்படாதீங்க. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில என்னென்ன செய்யணும்ன்றத நீங்க செதுக்கி வச்சிருக்கிறீங்க, நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே நீங்க எனக்காக வைத்திருக்கிறத உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆமென். நிறைய நேரங்களில நம்ம சும்மா ஒரு டூப்ளிகேட் ஒரு ஜெபம் பண்ணுவோம். நிறைய பேர், ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டுங்க, உம்முடைய கரத்தினாலே ஆசீர்வதிங்க. ஆனா நம்ம தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்போம், நம்முடைய மைண்டு தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப மனசாட்சி குத்தாதான்? நான் கேட்கிறேன். மனசாட்சி நம்மளுக்கு பேசும்ல, நம்ம இப்படி ஜெபம் பண்ணிட்டு நம்மளுடைய இஷ்டப்படி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு மனசாட்சி குத்தம் இல்ல. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தருடைய கரத்தினால ஆகிற காரியங்கள் எல்லாமே சமாதானமாக சந்தோஷமாக நடந்து முடிக்கும். 2வது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 4வது வசனம். 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 4வது வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். அவர் வாக்கினால சொன்னதை தாவீதுக்கு வாக்கினால சொன்னாரு, இங்க சாலமோனுக்கு கரத்தினாலே நிறைவேற்றுகிறார். என்ன ஒரு அழகான வசனம் பாருங்க, எப்படி அவரு அழகா சொல்றாரு. பிரியமானவர்களே, மறக்காதீங்க, நம்ம வாயினால நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்றோம்ல, நீ இப்படி இருப்ப பாரு, நீ அப்படி இருப்ப பாரு, உனக்கு கர்த்தர் சொல்றாரு, இதை செய்ய சொல்றாரு, நீ அப்படி வருவ பாரு, நீ இப்படி வருவ. அது எல்லாமே நீங்க சொல்றது அவங்களுடைய கர்த்தருடைய கரத்தினாலே அவங்க வாழ்க்கையில அதை பார்ப்பாங்க. நம்ம வாயில சொல்றோம், கர்த்தருடைய கரத்தினால் அதை செய்ய வைப்பார். எனக்கு 1வது வசனத்துல இருந்து நான் அதை படிக்க ஆரம்பிச்சேன். 6வது அதிகாரம் 2 Chronicles chapter 6 verses 1ல இருந்தே வாசிக்கலாம். அப்போது சாலமோன், காரிருளில் வாசம் பண்ணுவேன் என் கர்த்தர் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி, அந்த ஆலயத்தை கற்றவங்களே பேசுறாங்க பாருங்க. நம்மளாம் ஒண்ணுமே இல்லைங்க.
ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டுறவங்களே கர்த்தருடைய கரத்தை பத்தி பேசுறாங்க, கர்த்தருடைய வாக்குறுதியை பத்தி பேசுறாங்க, கர்த்தருடைய சித்தத்தை பத்தி பேசுறாங்க. சாலமோன் ராஜாவும் தாவீது ராஜாக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏன் வந்ததுனாக்கா, அவங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில ருசித்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் சொல்றேன், நிறைய நேரங்களில நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம தாவீது ராஜாக்கு ஈக்குவலம் கிடையாது. அவருக்கு நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. சாலமோன் ராஜா கிட்ட போக முடியாது. ஆனாலும் அவங்கள கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்து இந்த காரியங்களில அவங்க ரொம்ப அழகா செஞ்சாங்க. கர்த்தரை நம்பி செஞ்சாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, ராஜா முகம் திருப்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லா பெற்றோர்களும் சொல்லுங்களேன். எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த வார்த்தை முக்கியமாக ஒவ்வொரு பெற்றோர்களும் தாவீது சொன்னதை சாலமோனுக்கு கர்த்தர் நிறைவேற்றார். ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு, என் தாயும் நம்ம சேர்த்துக்கிறோம். தகப்பன் சொல்லும் போது தாயும் சேர்த்துக்கணும். தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினாலே சொன்னதை, தம்முடைய வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். என்ன அழகா சொல்றார். ஒவ்வொரு பெற்றோர்களும் சொல்லுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நிறைய இடங்களில நிறைய காரியங்களை பார்க்கிறோம். நான் நம்ம ஜெபம் பண்ணல, முதல் ஜெபமே இந்த குடிக்காரங்களுக்காக நம்ம பண்ணும்போது, குடி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குமா, பெரியவங்களுக்குள்ளதான் அந்த குடி இருந்துச்சு. ஏன்னா பெரியவங்க குடிச்சிட்டு வராங்க, அப்பா குடிக்கிறாரு, மாமா குடிக்கிறாரு, இது மாதிரி தாத்தா குடிக்கிறாரு, இப்படிதான் நம்ம கேட்டு அந்த குடி பழக்கங்கள் எங்க போயிடுச்சுனாக்கா இப்ப ஸ்கூலுக்குள்ள போயிடுச்சு, காலேஜுக்குள்ள போயிடுச்சு. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். பிரியமானவர்களே, உண்மையாகவே இப்படி நம்ம பார்க்க கூடாது. நம்ம எப்படி பார்க்கணும்னாக்கா, அம்மா அப்பா பெற்றோர்கள் சொன்ன வாக்குகள், பெற்றோர்கள் சொன்ன ஜெபங்கள் நம்மளுடைய எங்க போனோம்னாக்கா, அது யாருக்கு போனோம்? அது பிள்ளைகளுக்கு போனோம். அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம்ல, நம்ம சில நேரங்களில அனுபவிக்காத காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு பிள்ளைகள் அனுபவிக்கும் போது நம்ம சின்ன வயசுல நம்ம இதெல்லாம் அனுபவிச்சதே இல்லை, நம்ம சின்ன வயசுல இப்படிலாம் நம்ம பார்த்ததே இல்லை நம்ம சொல்லுவோம்ல. ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் அதை அனுபவிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு. அப்படி ஒரு உலக பிரகாரமான காரியத்தை பார்க்கும் போதே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குதுனாக்கா, ஆண்டவர் இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னும் பிரமாதமாக செய்யும் போது இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும் என்பதை நினைச்சு பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமையா எடுத்து உபயோகப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஜெபம், ஆண்டவரே எங்க பிள்ளைங்க, ஆண்டவரே எங்கேயாச்சும் எப்படியாச்சும் உமக்காக எதையாவது ஒண்ணு செஞ்சு கொண்டே இருக்கணும். அந்த தாவீது ராஜா அவ்வளோ ஒரு வசதியாக இருந்த தாவீது ராஜா அந்த சாலமோனுக்கு போகுது அந்த பாக்கியங்கள், ஆலயத்தை கட்டுவதற்கான பாக்கியங்கள் சாலமோனுக்கு போகும்போது தாவீது ராஜா ஒரு வேலை இப்படி நினைச்சிருக்கலாம். என்ன நினைச்சிருக்கலாம்? என் பையன் இதெல்லாம் கட்டணும், ஏன் ஆண்டவருக்காக உழைக்கணும், ஏன் ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்யணும், அவன் வேற ஏதாவது ஒரு பெரிய பங்களாவை கட்டலாம், அவன் வேற ஏதாவது ஒரு அரண்மனையை கட்டி நல்லா வாழலாமே அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாமே. இல்லையே. ஆனா தாவீது செய்ய முடியாதத கர்த்தர் இங்க சாலமோன் மூலமாக நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன், அப்போ ஒரு பேரண்ட்ஸுடைய பிரேயர் எவ்வளவு ஒரு முக்கியம் பாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்லிடுறோம், இது நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், நீ இப்படி வாழணும், அப்படி வாழணும். அவங்களுக்கு எல்லாமே நம்ம வழிவகுத்து கொடுக்கலாம். எல்லா வழிகளும் திறந்து கொடுக்கலாம். ஒவ்வொரு வழிகளும் நம்ம திறந்து கொடுக்கலாம். ஒவ்வொரு வழிகள் திறந்து கொடுத்து, நீ இந்த வழியில போ, நீ இந்த வழியில போ, நீ இப்படி போ, நீ அப்படி போன்னு சொல்லிட்டு நம்ம திறந்து கொடுக்கலாம், நம்ம சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா கர்த்தருடைய கரத்தினால மட்டும்தான் அது ஆகும். வேற எதையாலும் ஆகவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த சாயங்கால வேலையில எல்லாமே கர்த்தரால் ஆகும், எல்லாமே கர்த்தரால். அதுல இன்னைக்கு டைட்டில் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருடைய கரத்தினால் ஆக வேண்டிய காரியங்களை கர்த்தர்கிட்ட கொடுங்க. கர்த்தருடைய கரத்தினால் ஆக வேண்டிய காரியங்களை ஒவ்வொருத்தருமே எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க, காலேஜ் போற பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க, ஒவ்வொருத்தருமே ஆண்டவரே என் கரத்தை நீங்க பிடிச்சிக்கங்க சுவாமி அப்படின்னு கேளுங்களேன். உங்களுக்கு வர வேண்டிய மார்க் உங்களுக்கு தான் வரும். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தான் வரும். உங்களுக்கு வர வேண்டிய ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் கூட்டி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் கழிச்சு போடுற தேவனே இல்லை. எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லாவே தெரியும், ஆண்டவரை நேசிக்கிறவங்க, செபிக்கிறவங்க, ஆண்டவரோடு கூட வாழ்றவங்க சும்மா அந்த அறக்குறைக்காரங்க கிடையாது. என்ன அறக்குறைக்காரங்களை பத்தி நான் பேச மாட்டேன். இன்னைக்கு ஜெபம் பண்ணுவாங்க, நாளைக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு பைபிளை வாசிப்பாங்க, நாளைக்கு பைபிளை வாசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு சோர்ந்து போயிடுவாங்க, நாளைக்கு அப்படியே நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. நான் சொல்றேன்,
அப்படி அப்படி இருக்கிறவங்களெல்லாம் வேண்டாம். நல்லா என்னைக்குமே ஆண்டவரே நான் எழுந்திரிச்சு முடிச்ச உடனே நான் என் மைண்ட் எப்படி இருக்கணும்? நான் நல்லா இருக்கணும். நிறைய நேரங்களில நிறைய பேருக்கு பிடிக்கல. அதாவது காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேரு செல்ஃபோன எடுத்து நோண்டுவீங்க. என்ன அந்த செல்ஃபோன நோண்டுறதுக்கு பதிலாக எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே இந்த செல்ஃபோனு என்ன ஆளுக செய்யக்கூடாது. இது என்ன டாமினேட் பண்ணக்கூடாது. நான் தான் அத டாமினேட் பண்ணணும். அப்படி சொல்லுங்க எல்லாருமே. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த செல்ஃபோன் வந்து டாமினேட் பண்ணிட்டே இருக்குது. ஸோ நான் இத நேத்துலேருந்து நான் பேசிட்டே இருக்கிறேன். எல்லாருமே தயவு செய்து உஷாரா இருங்க. நான் வந்து இந்த செல்ஃபோன டாமினேட் பண்ணணும். அது என்ன டாமினேட் பண்ணக்கூடாது. இதுக்குள்ள போ, அதுக்குள்ள போ, இதை போய் பாரு, அதை போய் பாரு. உட்காந்து படிக்க வேண்டிய நேரங்களில பாத்தீங்கன்னாக்கா செல்போனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அந்த ஒரு 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 ஹாஃப் அன் அவர் உட்காந்து படிச்சு கிளாஸ்ல லிசன் பண்றதை கேட்டாலே நம்ம நம்ம வாழ்க்கை எங்கேயோ இருக்கும். அதை விட்டுட்டு இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அதை அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன், ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து நோண்டி பார்க்கறேன், ஒரு 2 மினிட்ஸ் இந்த செல்குள்ள போய் பார்க்கறேன், இந்த ஒரு 2 மினிட்ஸ்ல பார்த்துட்டோம். அந்த 2 மினிட்ஸ் 20 ஹவர்ஸ் ஆயிடும். அந்த 2 மினிட்ஸ் 24 ஹவர்ஸ் ஆயிடும். அந்த 2 மினிட்ஸ் தான் 2 மினிட்ஸ். சாத்தானுக்கு 1 மினிட்டே போதும். சும்மா தூக்க, அவ்வளவுதான். தூக்குன உடனே உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பான். ஏய் அடுத்தது பாரு, அடுத்தது போ. அப்படி இந்த கை பாருங்க இப்படி போயினே இருக்கும். இன்னைக்கு குட்டி பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தூக்கத்துல இப்படி பண்ணினே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி பண்ணி பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு வந்துருச்சு. அதை பிடுங்கன்னா படிப்பு ஏறுமோ ஏறாதோ ஒன்றும் புரியல. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செல்போனை கையில கொடுத்துருவாங்க. கையில கொடுத்துட்டு விளையாடிக்கோ, அதுக்குள்ள பார்த்துக்கோ. அதுக்கு அது அது அம்மா அப்பா இப்படி பண்றாங்கல்ல, நம்மளும் இப்படி பண்ணலாம், நம்மளும் இப்படி பண்ணலான்ட்டு அது பாட்டுக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கும் போது ஆண்டுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கரத்தினாலே ஆகும். ஆமென். உங்க கரத்தினாலே ஆகும் என்று சொல்லும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஸோ ஆண்டவருக்கு நம்ம நன்றிகளை சொல்லி இந்த நேரத்துல நம்ம செபிக்கலாம், நோக்கி நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நோக்கி பார்க்கும்போது அவர் எல்லாவற்றையும் கிருபையாய் செய்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய கரத்தினாக இந்த கரத்தை பார்க்கும் போதே நான் இந்த அநேக நாட்களுக்கு வருஷங்களுக்கு முன்பாக இந்த என்னது ஜுவனைல் ஹோம்ல நான் போயிட்டு கவுன்சிலிங் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ஆண் பிள்ளைங்க மத்தியில நான் கவுன்சிலிங் பண்ணும்போது ஒரு பையனை பார்த்தேன். அவனுக்கு வயசு வந்து ஒரு 17 வயசு தான். 7லேருந்து 17 வயசு வரைக்கும் அதுக்குள்ள இருப்பாங்க. அப்போ அவன் கிட்ட போய் என்னை பார்த்தாலே கிண்டலா சிரிப்பான், நான் பேச்சு கேட்க மாட்டான், ஒரு ரூடா இருப்பான், ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அப்போ நான் அவன்கிட்ட ஒரு நாள் தனியா கூப்பிட்டு பேசினேன். அவன்கிட்ட கிட்ட பேசும்போது, என்னடா ஏன்டா நீ இங்க வந்திருக்கிற அப்படிங்கிற, போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னா, என்கிட்ட கிண்டலா அப்படியே போட்டு தள்ளிட்டேன் மேடம் அப்படின்னா. யாரடா? இல்ல எங்க அம்மாவை ஒருத்தர் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் கிண்டல் பண்ணாரு, அதனால போட்டு தள்ளிட்டேன். அடப்பாவி, அப்படியா? அவன் அப்படியே சந்தோஷமா அப்படியே ஜாலியா சொல்றான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்குதான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு. உடனே அவன் 2 கையை பிடிச்சி என் கையில எடுத்து அவனை கையை இப்படி பார்த்து, டேய் பாரு இந்த கடவுள் எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறாரு, உன் கைய எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறாரு பாரு. எத்தனை பேருக்கு இந்த கை கிடையாது தெரியுமா உனக்கு? இந்த கை இல்லாம சாப்பிட முடியல, இந்த கை இல்லாம அவங்களால குளிக்க முடியல, இந்த கை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியலடா. நீ ஏன்டா இந்த கையில போயிட்டு இந்த கையில போய் அப்படியே அவரை வெட்டி போட்டு வந்துட்டேன் அப்படி சொல்றியாடா, ஈஸியா சொல்றியாடா, எப்படிடானா? அந்த ஒரு நிமிஷம் தாங்க நான் கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசினேன். அன்னைக்கு அழுதவன் தான். நான் போகும்போதெல்லாம் கிண்டல் பண்ணுவான், நான் போகும்போதெல்லாம் சிரிச்சிட்டு இருப்பான். அன்னைக்கு அழத் தொடங்கினவன் அழுது பயங்கரமா ஒப்பு கொடுத்து அவன் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு, நான் திரும்பி போய் பார்க்கறேன், திரும்பி போயிட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு பார்க்கறேன், அவன் அங்க இல்ல. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி நான் நிறைய சொல்ல முடியும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஆனா இந்த இடத்துல உண்மையாகவே நம்மளுடைய கரத்தினாலே அல்ல, கர்த்தருடைய கரத்தினாலே எல்லாம் ஆகட்டும். கண்களை மூடி அப்படியே செபிக்கலாமா இந்த சாயங்கால வேலையில? ஆண்டவரே என்னால முடியாது, எல்லாமே உம்மால் ஆகும் ஆண்டவரே. இந்த டாபிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே நிறைய நேரங்களில என்னால முடியும், நான் செஞ்சிருவேன், நான் பார்க்கிறோம், ஆனாலும் என்னால செய்ய முடியலப்பா, நான் தோத்து போறேன், என் எக்ஸாம்ல கூட நீங்க தான் ஆண்டவரே, என் எக்ஸாம்ல நீங்க தான் என் கரத்தை பிடிக்கணும் ஆண்டவரே, எனக்கு தெரியாது இசப்பா. ஆண்டவரே நான் உண்மை நம்புறேன்னு சொல்லுங்க, உண்மை நம்புறேன்னு சொல்றீங்க. நான் பேரண்ட்ஸ் ஜோம் பண்ணுங்க. எப்படி தானியேல் சாலமோனுக்காக ஜெபித்தாரோ அதே மாதிரி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே
அப்பா, ஆண்டவரே, என்னுடைய என்னுடைய பிள்ளைகள் உமக்காக உழைக்கட்டும் சொல்லுங்க. உமக்காக உழைக்கட்டும். அவர் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அன்னைக்கே தாவீது சொன்னதுனால ரொம்ப அழகா அவர் செஞ்சு முடிக்கிறாரு. கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்றாரு. செஞ்சு முடிச்சுட்டு ஆலயத்தை கட்டிட்டு, என் பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்காக சுவாமி இந்த உலகத்துல ஆத்துமாக்களை கட்டுட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே எஸ் லார்ட், நீ செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல கொடுக்கிற ஒரு குட்டி ஜெபம் எல்லாருமே உங்க மனசுல, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பேர பிள்ளைகளுக்காக